அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸி அதாவது வில்லங்கச்சான்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது புதிய நடைமுறை விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்மளுக்கு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லங்கச்சான்றுன்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஆவணம் வாரியாக மனை அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வில்லங்கச்சான்றுனா என்ன, இது எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை மட்டும் புது நடைமுறை வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வார்டு பிளாக் வாரியாகன்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காக இப்படி நம்ம பிரித்து வச்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வில்லங்க சான்று எடுத்தோம்னா ஒரு 300-400 பேஜ் வரும். அது 200 பேஜுக்கு மேலே போச்சுனாவே நமக்கு பார்த்தீங்கன்னா மெயிலாக தான் அனுப்புவாங்க. அது பார்த்தீங்கன்னா 5 to 10 ஹவர்ஸில் நமக்கு மெயில் கொடுத்தோம்னா மெயில் அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு அவசரம், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்மி பண்ணுறதுக்கு அவசரம் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புலையன் வாரியாக, ஆவணம் வாரியாக, மனை அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு பிளாக் வாரியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும், அதாவது உங்களோட விற்பனை பத்திரங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புலையன் வாரியாக, அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க புலையன்லாம் என்ன, காசா என்ன, சர்வே நம்பர் என்ன, இது எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த காசா எண், கா எண், புலையன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சர்வே எண் இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. அதுதான் நம்ம போட்டணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புலையன் வாரியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இடம் இருக்கும், நமக்கு அந்த இடத்துல சர்வே நம்பர் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அது எப்படி எடுக்கணும், அவங்க பேர் மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்களோட டாக்குமெண்ட் நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம புலையன் வாரியாக போட்டு சர்ச் பண்ணோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு கையிலேயே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டு கையில் இருந்தாங்கன்னா அவங்க மனை அடுக்குமாடி குடியிருப்பு போட்டு பார்த்துட்டு ஈஸி எதுக்குன்னா அவங்க யாருக்காவது பவர் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா யாருக்காவது விற்றுருக்காங்களா அப்படி பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு வழியாக பார்த்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த ஆவணம் வாரியாக ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி அந்த வருஷத்தில் எப்படி ஆகியிருக்கு, அந்த டாக்குமெண்ட்லேயும் அந்த ஆன்லைன் ஈஸிலையும் ஒரே மாதிரி தான் வந்து அளவுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆவணம் வாரியாக நம்ம செக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பர் மட்டும் வச்சு நம்ம ஒரு பேர் மட்டும் தான் தெரியும், அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த இயரில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு புலையன் வாரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 3வது ஆப்ஷன் என்னன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு, கையில் டாக்குமெண்ட் இருக்கும், இவங்க யாருக்காவது வந்து பத்திரம் கொடுத்துட்டாங்களா, பவர் கொடுத்துட்டாங்களா, விற்றுருக்காங்களா, வாங்கியிருக்காங்களா, வச்சு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மனை அடுக்குமாடி குடியிருப்பு. அதே மாதிரி வார்டு பிளாக் வாரியாகவும் அதே ஆப்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வெளியே ஒர்க் ஆகலை, ஐடி பாஸ்வேர்டு உள்ளே போட்டு நம்ம போனோம்னா ஒர்க் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து புலையன் வாரியாக ஒரு ஈஸி போட்டு பார்க்கலாம். மண்டலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த மண்டலம் தெரிஞ்சிருக்கும். மண்டலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மண்டலம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். மண்டலங்கிறது ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு மண்டலம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த மண்டலம் வச்சுருப்பாங்க. சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே திருவள்ளூர், தென் சென்னை, மத்திய சென்னை அந்த மாதிரி வரும். உங்களை மண்டலம் தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மண்டலத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாவட்டம் வாரியாக கிளிக் பண்ணாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரியாமல் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நீங்கள் இப்படி சர்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. இந்த நீங்கள் மாவட்டம் கொடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். நிறைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகியிருக்கும். அந்த க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த டைமில் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அது எந்த ஆஃபீஸோ அதை கரெக்டாக பார்த்தா நீங்கள் எடுக்கணும். அந்த ஆஃப்லைனில் தான் எடுக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அப்போது ஒரு 80s முன்னாடி ஒரு ஆஃபீஸாக இருந்திருக்கும், அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எடுக்க முடியாது. அது நீங்கள் ஆஃப்லைனில் போய் தான் எடுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா வச்சுட்டு எனக்கு இதோட டாக்குமெண்ட் காப்பி எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க. பட்டா வேறு, பத்திரம் வேறு. பட்டா வச்சு டாக்குமெண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைன் எடுக்க முடியும். அதுவும் பட்டா வச்சு எடுக்க முடியாது. சர்வேன்னு வச்சு நம்ம ஒரு ஈஸி போட்டு பார்த்து அதோட பேர், டாக்குமெண்ட் நம்பர், இயர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த 4 டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நம்ம டாக்குமெண்ட் எடுக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. நமக்கு நிறைய பேர் மெசேஜ் அதான் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஈஸி இப்படி தான் எடுக்கணும். இந்த ஈஸி எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். புதுசாக இந்த ஆப்ஷன் வந்திருக்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் தான் சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆவணம் வாரியாக என்ன, மனை அடுக்குமாடி குடியிருப்புனா என்ன, புலையன் வாரியாக என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு ஓரலாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு புரியாதவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஈஸினா என்ன, ஈஸி எப்படி எடுக்கணும்னு. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் அதை கொலாப்ஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.